Hi friends, welcome to our channel PALLIYUTHUPakkuvam. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு டிஃபரண்டான ஒரு ஐட்டம் பார்க்க போறோம். இப்போ நீங்க வந்து வீடியோல பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு என்ன பூரி அப்படி நினைப்பீங்க. பட் இது பூரி கிடையாதுங்க. கேரளா பப்படம். கேரளால ரொம்ப ஃபேமஸ் ஆனது கேரளா பப்படம். டிஃபரண்டான டேஸ்ட்ல இருக்கும். அப்பளம் மாதிரி இருக்கும். ஆனா டேஸ்ட் வந்து டிஃபரண்டா இருக்கும். எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இந்த கேரளா பப்படம் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன கப்பு இல்லைன்னா ஒரு சின்ன டம்ளர்ல உளுந்து எடுத்துக்கோங்க. இது வந்து குண்டு உளுந்து, நம்ம வந்து மாவாட்டுவோம் இல்லைங்களா, அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய உளுந்து. இப்போ இதை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். நீங்க இதை வறுக்கவெல்லாம் வேண்டாம், டைரக்டா அப்படியே நீங்க வந்து பவுடர் பண்ணிக்கலாம். பாருங்க, நான் ஒரு சின்ன சைஸ் டம்ளர்ல தான் போட்டிருக்கேன். இதை பவுடர் பண்ணிடலாம். இப்போ பாருங்க, இதை நல்லா அரைச்சிட்டேன் நைஸா. இப்போ நாம இதை ஒரு ஜல்லடை வச்சு ஜலிச்சுக்கணும். இப்போ இந்த ஜலிக்கிறதுக்கு நான் ஒரு பெரிய பராத் மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். இது எதுக்காக அப்படின்னா, நம்ம நல்லா இந்த மாவு வந்து பிசையணுங்க. இந்த மாதிரி பிளேட் இருந்துச்சு அப்படின்னா பிசையறதுக்கும் உங்களுக்கு சௌரியமா இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு ஜல்லடையை வச்சு மாவு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்க, ஜல்லிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கு. இதை மறுபடியும் இன்னொரு வாட்டி நான் மிக்ஸி ஜார்ல சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறேன். மறுபடியும் அரைச்சாச்சு. அதையும் நம்ம நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ பாருங்க, எல்லாமே நல்லா உங்களுக்கு அரைச்சி வந்தாச்சு. இப்போ இந்த மாவுக்கு நம்ம உப்பு சேர்த்தணும். ஒரு அரை ஸ்பூன் உப்பு நான் சேர்த்துக்கிறேன். அதே போல ஆப்ப சோடான்னு சொல்லுவோம் இல்லைங்களா, சோடாப்பு, அது வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நாம இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எந்த டம்ளர்ல நம்ம மெஷர் பண்ணமோ அதுல ஒரு அரை டம்ளர் தண்ணி மட்டும் எடுத்துக்கோங்க. ஃபுல்லா ஊற்ற வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி நம்ம மாவு பிசையணும். மாவு நல்லா கெட்டியா பிசையணுங்க, ரொம்ப குழக்குழலாம் போயிடக்கூடாது. அதனால ஃபர்ஸ்ட் இந்த உப்பு சோடாப்பெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. விட்டுட்டு கொஞ்சமா தண்ணி தெளிச்சு நம்ம பிசைஞ்சுக்கலாம். இந்த மாவு வந்து பாத்தீங்கன்னா பிசையும் போது உங்களுக்கு வரன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா பிசைஞ்சிட்டே இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து மாவு வந்து சாஃப்டா கிடைக்கும். போதும். இங்க பாருங்க, அரை டம்ளர் தான் தண்ணி எடுத்தேன். அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி மிச்சம். நல்லா உங்க கையில இருக்கிற மாவெல்லாம் அதில் படுற மாதிரி நல்லா அமுக்கி பிசைஞ்சு விட்டுருங்க. இப்போ பாருங்க, இப்படி இழுத்து நம்ம பிசையணும் மாவை. இப்படி இழுத்தீங்க அப்படின்னா இப்படி பிஞ்சு வருது. இந்த மாதிரி வராம நம்மளுக்கு நல்லா வரணும். அப்பதான் நல்லா சாஃப்டா இருக்கும். இப்போ கையில லைட்டா நம்ம எண்ணெய் தடவிக்கலாம். நீங்கள் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணலாம், இல்லை தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணலாம். இது மெயினாக வந்து கேரளா பப்படம் அப்படிங்கிறனால அவங்க வந்து தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் நானும் இன்னைக்கு வந்து தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. கேரளா பப்படமும் அப்பளமும் ஒரே ப்ரொசீஜர் தாங்க. என்ன, இந்த பப்படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா உப்பி வரும். அப்பளம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரையா. பப்படம் செய்யும் போது நம்ம வந்து ரொம்ப நேரம் வெயில்ல காய வைக்க மாட்டோம். அதனால வந்து சீக்கிரமா தீத்தரணும். ஆனா அப்பளம் வந்து நம்ம நல்லா வெயில்ல கொஞ்சம் காய வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எவ்வளவு நாளைக்கு வேணா வச்சுக்கலாம். நீங்க இது இன்னும் கொஞ்சம் சாஃப்ட் ஆக்கிறதுக்கு நீங்க இந்த இடிக்கிற கல் இருக்கு இல்லைங்களா, அதை கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இடிக்கிற கல் எடுத்து நல்லா நீங்க தட்டுங்க கொஞ்சம். இப்போ பாருங்க, மாவு நல்லா இந்த கொஞ்சம் சாஃப்ட்னஸ் தெரியுது. மறுபடியும் ஒரு தடவை நல்லா பிசைஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் கையில் லைட்டாக ஒட்டும். இன்னும் கொஞ்சம் இப்போ ஆயில் தடவிக்கோங்க. மாவு பிசையவே வித்தியாசம் தெரியும். பாருங்க, இப்பெல்லாம் முதர்ந்ததை விட இப்போ கொஞ்சம் இந்த மாதிரி வருது. இன்னும் சாஃப்ட் ஆகணும். நம்மளுக்கு இந்த மாதிரி ஆகாம நல்லா வந்து லேயர் நல்லா வரணும். அதனால வச்சு மறுபடியும் கொஞ்ச நேரம் தட்டிக்கலாம். பாருங்க, நல்லா மாவு தான் வருது.
இன்னொரு தடவை நல்லா பிசைஞ்சுக்கலாம். இப்போது இந்த மாவை ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி வச்சு ஊற வச்சுட்டு இன்னொரு வாட்டி நம்ம பிசையணும். ஊற வச்சிடலாம். பாருங்க, ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மாவு பாருங்க நல்லா கொஞ்சம் சாஃப்டாக வந்திருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம பிரிக்கும் போது எப்படி இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்களா மாவு நல்லா கொஞ்சம் சாஃப்டாக வந்திருக்கு. இன்னும் ஒரு தடவை கூட நம்ம நல்லா தட்டிக்கலாம். இப்போது பிளேட்லேயே நீங்கள் செய்கிறத விட நீங்கள் டைரெக்டாக வந்து இந்த சிட்லேயே கூட நீங்கள் செய்யலாம். இதில் லைட்டாக கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மறுபடியும் இதை வச்சுட்டு நம்ம அந்த கல்லுலேயே இன்னும் ஒரு தடவை நல்லா தட்டிக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ தட்டி நீங்கள் செய்கிறீங்களோ அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா பிசைகிறதுக்கு சாஃப்டாக வருது. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி வந்தவுடனே நல்லா நம்ம உருட்டி பிசையணும். இதையை நல்லா இதை வந்து ரோல் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணணும். இப்போது இந்த மாவு தேய்க்கிறதுக்கு நான் கொஞ்சமாக மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாவு லைட்டாக போட்டுட்டு உருட்டினீங்கன்னா நல்லா உங்களுக்கு கிடைக்கும். இப்போது இதை நம்ம கத்தி வச்சு ஷேப் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்படி கட் பண்ணிட்டும் செய்யலாம், இல்லை பெரிய ஷேப் பண்ணி அதிலிருந்தும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்போ பாதி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை தேய்க்கிற வரைக்கும் நீங்கள் வந்து ஒரே ஒரு பீஸ் வெளியே வச்சுட்டு மீதியெல்லாம் வச்சு நீங்கள் அதே மாதிரி மூடி வச்சுருங்க. காஞ்சு போச்சுன்னா நம்மளுக்கு வராது. ஸோ இப்போ நம்ம ஒரே ஒரு இதை மட்டும் எடுத்து திரட்டிக்கலாம். நல்ல மெல்லிசாக திரட்ட வரும். உங்களுக்கு பார்த்தாவே தெரியுது பாருங்கள். நம்ம தேய்க்க தேய்க்க உள்ள டிரான்ஸ்பரண்ட்டாக அடியில் இருக்கிறது தெரியுது. இந்த மாதிரி நல்லா நைஸாக திரட்டிக்கலாம். இது கரெக்டாக நம்மளுக்கு ஷேப் வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நல்லா ஷார்ப் எட்ஜ் இருக்கக்கூடிய ஒரு மூடியோ டப்பாவோ ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ நல்ல மெல்லிசாக இருக்குது பார்த்தீங்களா? இது எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போது இந்த கட் பண்ணி எடுக்கிற மாவை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். மறுபடியும் லைட்டாக தண்ணி தொளிச்சு பிசைஞ்சு எல்லா மாவையும் முடிச்சதுக்கப்புறமா பிசைஞ்சு நீங்கள் மறுபடியும் தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போது நீங்கள் அந்த மாதிரி ஒன்று ஒன்றா பண்ணுறதுக்கு பதிலாக இது மாதிரி பெரிய சைஸாக வச்சுட்டு கூட நீங்கள் அப்படியே திரட்டிக்கலாம். இப்போது நாம் இதை வச்சு நிறையா கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா மெல்லிசான அப்பளம் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் திரட்டி எடுத்துக்கலாம். இதை வந்து ரொம்ப நேரம் வெயிலில் வைக்கக்கூடாதுங்க. ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் தான் நம்ம வைக்கணும். ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் வெயிலில் வச்சிங்கன்னா போதும். நான் கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சு எடுத்துகிட்டு வரேன். பாருங்கள், எல்லாமே காய வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி சாஃப்டாக தான் இருக்கணும். நீங்கள் அப்பளம்னா இதை நல்லா வெயிலில் வந்து ஒரு 2 மணி நேரம் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா காஞ்சிடும். ஆனால் வந்து பப்படத்துக்கு வந்து இந்த மாதிரி ஈரம் இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து நல்லா உப்பி வரும். இப்போது அடுப்பில் ஆயில் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். எப்படி வருதுன்னு பாருங்கள். பார்த்தீங்களா எப்படி நல்லா பூரி மாதிரி உப்பி வருது இல்லைங்களா? இதுதான் வந்து கேரளா பப்படம். நல்லா 2 சைடு திருப்பி போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஈரமாக இருக்கிறனால உங்களால் ரொம்ப நாளைக்கு வச்சுருக்க முடியாது. இது வந்து செஞ்சோடனே சீக்கிரம் தீர்த்தரணும். அப்படி நீங்கள் வச்சுருக்கிற மாதிரி இருந்தால் நல்லா வெயிலில் மீதி இருக்கிறத வெயிலில் காய வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்பளம் மாதிரி நீங்கள் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், ஒவ்வொன்றுமே நல்லா உங்களுக்கு உப்பி வரும். பார்த்தீங்களா, சூப்பரான நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்கு பாருங்க. நல்லா சூப்பரான கேரளா பப்படம் ரெடி. என்னங்க, எப்படி உளுந்து மாவு வச்சு ஈஸியான ஒரு பப்படம் அப்பளம் செய்கிறது அப்படிங்கிறது பார்த்தீங்களா? ரொம்ப ஈஸி தாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். சுவையாக சமைங்க, சந்தோஷமாக சாப்பிடுங்க. ஃபுட் மட்டும் வேஸ்ட் பண்ணாதீங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சசிகலா தினேஷ். பை.